அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆடி மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை 23/7/2024. துவிதியை திதி காலை 10:24 வரை. அதன் பிறகு திருதியை திதி. அவிட்டம் நட்சத்திரம் இரவு 8:16 வரை. அதன் பிறகு சதயம் நட்சத்திரம். மேல் நோக்கு நாள். சித்த யோகம் இரவு 8:16 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: கடக லக்னம். லக்னத்திலேயே சூரியனுடன் சுக்கிரன், சிம்மத்தில் புதன், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவானுடன் செவ்வாய். இன்று என்ன செய்யலாம்? யோகா தியானம் பயில, வழக்குகள் பேசி முடிக்க, கடன் தீர்க்க, வாழை கரும்பு நட, தற்காப்பு கலைகள் பயில, மதில் சுவர் எழுப்ப, வாகனம் விற்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, அனுபவம் ஒருவரை எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாம். ஆனால் அன்பு மட்டுமே ஒருவரை மனிதனாக்க முடியும். ஆமாங்க, அனுபவம் வேற, அறிவு வேற, ஆனால் அன்பு வேற. அன்பு தான் ஒருத்தவரை அடியோடு சாய்க்கக்கூடியது, அடியோடு மாற்றக்கூடியது. அந்த நாள்லேருந்து நான் மாறிட்டேங்க அப்படின்னு சிலர்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படி அதிகமான ஆற்றல் கொண்ட அன்புக்கு சொந்தக்காரர்கள், அன்பை அடுத்தவர்களிடம் அளவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. காரணம், உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாயோட நட்சத்திரத்திலேயே இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மடமடன்னு முடிக்க வேண்டிய வேலைகளை எல்லாம் இன்னைக்கு நீங்கள் முடித்து காட்டுவீங்க. தள்ளிப்போன சில காரியங்களெல்லாம் இன்னைக்கு வேகமாக முடியுங்க. இதோ அதோன்னு எல்லாமே இழுபறியாக இருந்தது இல்லைங்களா? அந்த நிலைமை இன்னைக்கு மாறுங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பணவரவும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. வெளிவட்டாரத்திலையும் நல்ல பேர் கிடைக்குங்க. ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பாக்யாதிபதி குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தான் புது பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் உங்களுக்கு தேடி வர வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகளுக்கு கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கீங்க வரன், நல்ல வரன் ஜாதகம் கிடைக்க அமைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வியாபாரத்தில் புதுசாக ஏதாவது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இருக்கிற வேலையில் கூட சின்ன சின்ன சலுகைகள், மேலதிகாரிகளுக்கு அவர் தாங்க நெருக்கமாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல பேரும் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோக வகையில் நல்ல பேர் உண்டுங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் அன்பு தொந்தரவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, நினைவுகள் மிகவும் சுகமானது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை சுமந்து கொண்டிருப்பவர்களுக்குத்தான் அது மிகவும் கனமானது என்று தெரியும்.
ஆமாங்க, நீங்கள் கூட பலவிதமான நினைவுகளை சுமந்து கொண்டே இருப்பீங்க. சின்ன வயசில் நடந்தது, கல்லூரி காலத்தில் நடந்தது, கல்யாணத்தின் போது நடந்தது, இப்படி பலவிதமான நினைவுகளை ஏந்தி கொண்டு சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய கனமானவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு, தைரியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. தடாலடி முடிவுகள்லாம் எடுத்து இன்றைய தினத்தில் பல முக்கிய வேலைகளை எல்லாம் முடித்து காட்டுவீங்க. அரசு அதிகாரிகள் ஏதாவது போய் பார்க்குறதா இருந்தால் இன்றைக்கி நீங்கள் போய் பார்க்கலாங்க. அதாவது வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல், அல்லது வியாபாரம் தொடங்குறதுக்கு டின் நம்பர் அப்ளை பண்ணி வாங்கிறது, அல்லது இன்கம் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட சிலதெல்லாம் ஏதாவது சப்மிட் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் போய் பார்க்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பழைய சொந்த பந்தங்கள்லாம் தேடி வருவாங்க. பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் மனம் திறந்து நீங்கள் பேசுவீங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. மகனுடைய கல்யாண விஷயமாக மணமகள் பார்த்துட்டுருக்கீங்க. பொருத்தமான ஜாதகம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ராகு உங்களுக்கு வலுத்து இருக்கிறதுனால விலை உயர்ந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள், லேப்டாப், அது மாதிரிலாம் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் விறுவிறுன்னு இன்றைக்கி லாபம் இருக்குது. ஏன்னா சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்தியோகத்தில் கூட நல்ல பேர் இருக்குதுங்க. ஏன்னா சனி பகவான் வக்கரமாக இருந்தாலும் உங்களுக்கு யோகாதிபதி அவர் தான். அதனால் உத்தியோகத்தில் சில புது விஷயங்களையும் இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லதும் நடக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, தவிப்பதை விட தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஆமாங்க, என்னத்துக்கு தர்ம சங்கடத்தில் நாம் சிக்கிப்பான, அதெல்லாம் நாம் தேவையில்லை. அவங்க அந்த பக்கமாக வராங்கன்னா நாம் இந்த பக்கமாக போயிடலாம். நேருக்கு நேர் பார்க்கும்பொழுது அவங்க எதாவது சொல்லுவாங்க, நாம் ஏதாவது அதுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கும். அந்த தவிப்பு என்னத்துக்கு, தவிர்த்துட்டு நாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்போதும் நேரடி மோதலை எல்லாம் தவிர்த்து விட்டு வளைந்து நெளிந்து சென்று சாதிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாகவே கொஞ்சம் நிலைமை சரியில்லை, அலைச்சல் இருந்தது, செலவுகளும் அதிகமாகிக்கிட்டே போச்சு. குடும்பத்தில் கூட ஏதாவது ஒன்று குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த நிலைமை இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படின்னு இன்றைக்கி இருக்கும். சொல்ல இன்றைக்கி நீங்கள் காப்பாற்றுவீங்க. கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால இப்பெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வெடுக்குன்னு பேசுகிறீங்க, கொஞ்சம் கோவப்படுறீங்க அப்படின்னு குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கம் பக்கம் நெருங்கிய நட்பு வட்டத்துலேயும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் நீங்கள் கிடையாதுங்க, 2ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் தான். கேட்டுடலாம் கேள்வியை, என்னன்னாலும் பார்க்கலாம் அப்படின்னு திடீர்னு சில கேள்விகளையும் நீங்கள் எழுப்பிக்கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசி அதன் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ஓரளவு பணவரவெல்லாமே இருக்குதுங்க. இருந்தாலும் பிள்ளைகளால் செலவுகள் ஆகிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்குதுங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. வியாபாரத்திலேயும் தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாமே சரியாகுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தாங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, சிரித்து பேசுபவர்களின் குணத்தை குறைத்து எடை போட்டு விடாதீர்கள்.
அவர்கள் வலிகளை மறைத்து கொண்டே சிரிக்க கற்றுக்கொண்டவர்கள். ஆமாங்க, சிலரெல்லாம் பார்த்தோம்னா எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க குடும்ப பின்னணியை பார்க்கும்பொழுது ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இருக்குங்க. அந்த பிரச்சனைகளையும் தாங்கிக்கிட்டு அதில் தாக்கு பிடிச்சி ஆனால் வெளியில் பார்க்கும்பொழுது எல்லார்கிட்டையும் சிரித்து பேசக்கூடிய வல்லமை படைத்தவர்கள், திறமை படைத்தவர்கள் எல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8:16 வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. அதே போல் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8:16 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இரவு உணவு கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்றது நல்லதுங்க. தொலைதூர பயணங்களையும் இன்றைய தினத்தில் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் 2 யோகாதிபதிகள் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று உங்களுடைய பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. பிள்ளைகள் கேட்டதையும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. உறவினர்கள் நண்பர்களும் இன்றைக்கி வீடு தேடி வருவாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தாங்க. ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வாடிக்கையாளர்கள் ஏதாவது ஏடாகூடமாக கேள்வி கேட்டால் கோவப்படாமல் இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் கூட அதிகாரிகளை மட்டும் இல்லாமல் கூட வேலை பார்க்குறவங்களையும் கொஞ்சம் பகச்சிக்காமல் இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, ஒரு செயலை எப்படி செய்ய வேண்டும் என்பதை விட எப்படி செய்யக்கூடாது என்பது தான் மிக முக்கியம். ஆமாங்க, ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை எப்படி முடிக்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் நடுவில் என்ன மாதிரி இடையூறுகள் வரும், எதையெல்லாம் தவிர்த்தா இதில் நாம் ஜெயிக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு எதையும் செய்து முடித்து வெற்றி பெறுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் செல்வாக்கும் பரவாயில்லைங்க. ஆனால் இந்த கண்டகச்சனி இன்னும் ஒன்று நடக்குது இல்லைங்களா, அது உங்களுக்கு அப்பப்போ சில கஷ்டத்தை கொடுத்துருந்தாங்க இருக்குது. பணக்கஷ்டம் மனக்கஷ்டம்னு பல கஷ்டங்களை கொடுத்துருந்தாங்க இருக்குது. போதாக்குறைக்கு 10ஆம் இடத்துல வேறு குரு கட்டி காப்பாற்றி வச்சிருக்கிற கௌரவத்தை நாம் தொடர்ந்து அதை காப்பாற்றணுமே அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளார ஒரு தவிப்பும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால திடீர்னு க்ஷேத்ராடனங்கள், அதாவது புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டிங்க. அதில் ஒரு திருப்தி, அதில் ஒரு மன நிம்மதி அதெல்லாமே இருந்துருந்தாங்க இருக்குது. குடும்பத்தில் யாருமே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் ராசியில் புதன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பழைய நண்பர்களிடம் பேசுவதன் மூலமாக சின்னதாக மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. பங்குதாரர்களை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோக வகையிலையும் சின்னதாக வேலை சுமைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார பழைய கசப்பான சம்பவங்களை பேசாமல் இருந்துட்டால் நல்லா இருக்குங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ஓகோன்னு இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு, ஆனால் செலவுகள் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன விவாதங்கள் இருக்குங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, நம்முடைய வளர்ச்சியை தடுக்க எப்போதும் எதிர்ப்புகள் வரும். அதை எதிர்த்து போராடினால்தான் நம்மால் முன்னுக்கு வர முடியும். ஆமாங்க, சின்ன வயசுலேருந்தே நீங்கள் எதிர்நீச்சல் போட்டவங்க தாங்க. படிக்கிற காலமாக இருந்தாலும் சரி,
புதுசாக வேலைக்கு வந்த பிறகும் கூட எப்பயுமே உங்களுக்கு மறைமுக எதிரிகள் இருந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அதுக்காக நீங்கள் அலுத்துக்கல. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நம்மக்கிட்ட திறமை இருக்குது, உழைப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நாம் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கும் நீங்கள் ஜெயித்து கொண்டே இருப்பதற்கு காரணம் அந்த நம்பிக்கை மட்டும்தாங்க. மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற சந்திரன் 6வது வீட்டுக்கு வர இருக்கிறதுனால இன்றைய தினம் தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். பழைய சொந்த பந்தங்களும் தேடி வந்து பேசுவாங்க. நண்பர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசிக்கு பின்பக்கமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால வீடு மாற்றணும் அப்படின்னு நினச்சின்னு இருக்கீங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு உங்களுடைய ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. பழைய பிரச்சனைகள் சிக்கல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியில் வர ஆரம்பிப்பீங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துன்னு இருக்கிற சில காரியங்கள் உடனே இன்றைக்கி முடியறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. பிரபலங்களாலும் இன்றைக்கு உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. வியாபார வகையிலையும் எல்லா வகையிலுமே தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீரும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்த போட்டிகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்குங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக முன்கோபம் வரும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சிக்கனமாக இருக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, முயற்சி செய்கையில் விதையாகவும் பிறருக்கு உதவி செய்கையில் நிழலாகவும் இருப்பதே நல்ல நட்புக்கு அடையாளமாகும். ஆமாங்க, எப்பொழுதுமே நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பீங்க. ஃபோனில் யாராவது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் கூட என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர்களுடைய வாழ்க்கைக்கு நிழலாக இருந்து ஆறுதல் தரக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்குங்க. ஆனால் அதே நேரத்தில் குரு பகவானும் செவ்வாயும் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால கடன் ஏறிக்கிட்டே போகுது. 10 நாளில் கொடுத்துட்றேன்னு வாங்கியிருக்கிறோம், ஆனால் கொடுத்துட முடியுமான்னு தெரியலையேங்கிற பயமும் அடிமனசுக்குள்ளார ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. கையில் இருக்கிறத வச்சு நாம் செலவை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதே நேரத்தில் ஊர் கௌரவத்துக்காக கடனையும் வாங்கி கையில் இருக்கிறதையும் போட்டு எல்லாம் பண்ண வேண்டியதாக போச்சு. இப்போ கஷ்டப்படுறது என்னமோ நாம் தான் அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. ஆனால் ராகு உங்களுக்கு வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. ஏதாவது ஒரு வகையில் ஒரு வருமானத்தை கொடுப்பாரு. கடந்த காலத்தில் உங்களால் பலனடைஞ்சவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க மூலமாக கூட சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தட்டுப்பாடுகள் குறைந்து ஓரளவு கையில் பணப்புழக்கம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதி புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தந்தை வழியில் சில உதவிகள்லாம் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபமும் கிடைக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால் நிம்மதி உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. சிறப்பாக இன்றைக்கு பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு உண்டு. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் சோர்வும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் சந்தோஷம் நாம் வாழும் இடத்தில் இல்லை, ஆனால் வாழும் விதத்தில்தான் இருக்கிறது. ஆமாங்க, பெரிய வீட்டில் இருப்பாங்க, எல்லா வசதியும் இருக்கும்.
ஆனால் ஏதோ ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் சிலர்லாம் எளிமையான வீட்டில் இருப்பாங்க, எளிமையாக உடை உடுத்துவாங்க, ஆனால் மனசை எப்பொழுதும் சந்தோஷமாக வச்சுப்பாங்க. நீங்கள் கூட அப்படி தாங்க. காசு பணம் சொத்து இதெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை தர்றது கிடையாது. மனசை நாம் சந்தோஷமாக வச்சுருந்தோம்னா எல்லாமே சந்தோஷமாக மாறுங்கிற சூட்சுமத்தை புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் மலர்ந்த முகத்துடன் இருந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் பாக்யாதிபதி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால பார்த்த உடனே இன்னைக்கு சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க. எல்லார்கிட்டையுமே நீங்கள் இன்னைக்கு சகஜமாக பேசி பழகுவீங்க. முடியாத விஷயங்களை கூட முடிக்கிறதுக்காக சில முடிவுகள் உங்களுக்கு இன்னைக்கு தெரிய ஆரம்பிக்குங்க. விஐபிகளும் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. உங்கள் ராசிக்கு பக்கபலமாக கேது உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால கேட்ட இடத்துல பண உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. கேட்டால் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது, ஆனால் அந்த கௌரவத்தையும் அந்த பேரையும் நம்ம காப்பாற்றிக்கணும்ல, திருப்பி ஒழுங்காக சொன்ன நேரத்தில் தரணும்ல, அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால 4 பக்கத்துலேயும் பிரச்சனை இருக்குது, எந்த பக்கத்துலேயுமே நிம்மதி இல்லைங்கிற மாதிரி சில நேரங்களில் அவர் உங்களுக்கு நினைக்க வைப்பார். ஆனால் அப்படி எதுவும் கிடையாது. குரு பகவான் உங்களை பார்க்குறதுனால 4 பக்கத்துலேயும் சந்தோஷம் இன்னைக்கு உண்டுங்க. வியாபாரத்தில் கூட லாபம் இருக்குது, உத்தியோகத்தில் கூட உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும், குடும்பத்திலேயும் சந்தோஷம் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் உண்டு, கேட்டை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் முன்னேற்றங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நான் சென்ற இடத்தில் எனக்கு மரியாதை கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறது தவறு. மரியாதை கொடுக்கப்படாத இடத்திற்கு நாம் சென்றது தான் தவறு. ஆமாங்க. அதனால தாங்க உங்கள் கூட உண்மையாக இருக்கிறவங்க யார், உங்கள் மேலே உண்மையாக அன்பு காட்டுறவங்க யார், உங்களுக்கு மரியாதை கொடுக்குறவங்க யார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அந்த இடத்திற்கு மட்டும் சென்று அவர்களிடம் மட்டும் பேசிவிட்டு வரக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. 2-3 வருஷமாக ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன், மகனுக்கு பொருத்தமான ஜாதகம் எதுவும் வரமாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஜாதகம், உங்களுடைய மகனுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வீடு மாறலாம்னு இருந்துட்டுருக்கீங்க, இந்த வீட்டை வித்துடலாம் வேற வாங்கலாம் அப்படிங்கிற யோசனையும் வரும். அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் இறங்குவீங்க. வியாபாரம் கூட இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரிகள் ஆதரவாக பேசுவாங்க. சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, பலரது நேரங்கள் சிலரது நினைவுகளால் நகர்கிறது, சிலரது நேரங்கள் அனுபவங்களால் நகர்கிறது. ஆமாங்க, அன்பானவர்களை நினைத்து கொண்டே அவர்கள் காட்டிய அன்பை தினந்தோறும் மறக்காமல் நினைவு கூர்ந்து எப்பொழுதும் நெஞ்சத்தில் நிறைத்து வைத்து கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. கடந்த
கடந்த 3-4 நாட்களாகவே அலைச்சல், ஏமாற்றங்கள், குடும்பத்தில் சின்ன சின்னதாக கோபதாபங்கள் இதெல்லாம் இருந்ததுங்க. ஆனால் இன்றைய தினத்தில் உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விலகிறாரு. காலையில் 9:20 உங்கள் ராசியை விட்டு விலகிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. சோர்ந்து போயிருந்த நீங்கள் சுறுசுறுப்பாக இன்னைக்கு மாறுவீங்க. கோபதாபங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே போல் வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீரும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த அந்த ஈகோ அதெல்லாம் சரியாகி அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒருவருக்கொருவர் புரிதலும் இன்னைக்கு இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் பிள்ளைகளுடன் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. அவங்க அவங்களுடைய எண்ணங்களை, அவங்களுடைய விருப்பங்களை இன்றைக்கி தெரிவிப்பாங்க. பிள்ளைகளோடு உட்கார்ந்து சில மணி நேரங்கள் பேசி சந்தோஷமாகவும் இருப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நேரத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, உருவத்தை பார்த்து யாரையும் தாழ்வாக எடை போட்டு விடாதே. பெரிய ஆலமரம் புயலடித்தால் சாய்ந்துவிடும். ஆனால் சின்ன புல்லானது புயலடித்தால் அசைந்து கொடுக்குமே தவிர அதற்கொன்றும் ஆகாது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு உருவத்தை கண்டு மற்றவர்களை மதிப்பிடாமல் அவர்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகளை கண்டு மதிப்பளித்து வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழையிறாருங்க. காலையில் 9:20 அவிட்டம் நட்சத்திரத்தில் அவர் பயணம் செய்ய இருக்கிறாரு. இரவு 8:16 வரைக்கும் இருப்பார். அதனால் அது வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். சின்ன சின்ன விவாதங்கள் குடும்பத்துக்குள்ளார வரும். விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. இரவு 8:16 சதயம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்கள் அதிலேருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அவசர முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அதிகாரிகளை பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு 7 சனி நடந்துன்னு இருக்கிறதுனால ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது. அதனால் பயணங்களின் போது பையெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் இன்றைய தினம் வண்டி வாகனத்தை கவனமாக பயன்படுத்துங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. குடும்பத்தில் அப்படி இப்படின்னு ஏதாவது குறை சொன்னாங்கன்னா உடனே நீங்கள் குமுறி எழ வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, நீங்கள் வாழும் வாழ்க்கையை நேசியுங்கள். நீங்கள் நேசிக்கும் வாழ்க்கையை வாழுங்கள். ஆமாங்க, வாழ்க்கையை ரசித்து வாழக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஒரு உணவாக இருந்தாலும் சரி, தன்னுடைய உணர்வுகளை உடனடியாக வெளிப்படுத்தக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. தவறு நடந்தால் தட்டி கேட்கறது, நல்லது நடந்தால் ஓடிப்போய் வாழ்த்தக்கூடிய பெரிய உள்ளங்களுக்கு சொந்தக்காரர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. என்னங்க அருமையாக இருக்குது? 7.5 சனி விரயச்சனி நடந்துருக்கு. எந்த வேலையை தொட்டாலும் எதுவும் நடக்க மாட்டேங்குது. முன்னாடியெல்லாம் போனோம், முடித்தோம், வந்தோன்னு இருக்கும். இப்போ தொட்டதெல்லாமே இழுபறியாகவே இருக்குது.
போதா குறைக்கு ராசிக்குள்ளார ராகு உட்காந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் உடம்பு முடியாமல் போகுது. ஏதாவது ஒரு அலர்ஜி, இன்ஃபெக்ஷன், சளி தொந்தரவு இப்படி ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்குதுன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டு தாங்க இருக்கீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு யோகாதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால எது நடந்தாலும் அதிலேருந்து ஜெயிக்கிறதுக்கான வழிகளையும் தெம்பு தைரியத்தையும் அவர் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் இன்றைக்கி கூட விஐபிகள் அறிமுகம் ஆகுவாங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சாதகமாக முடியும். வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சவால்களையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் இருக்குது. பிள்ளைகளிடம் இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த அந்த பிடிவாத குணங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அரசு காரியங்களும் நல்ல விதத்தில் முடியுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சில விஷயங்களை நாம் யாருக்கிட்டையாவது சொன்னோம்னா அது நடக்கவே நடக்காதுங்க. நாம் ஒரு வேலையை முடிக்கிற வரைக்கும் அதை நாம் மனசுக்குள்ளாரே வச்சுருக்கிறதாங்க நல்லது. பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் இது சம்பந்தமாகவும் சொல்லப்பட்டிருக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து 2ஆம் இடம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். அந்த 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் நல்ல லெவலில் இருக்கணும், நல்ல நிலையில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எல்லாமே நாம் நினைக்கிறது நடக்குங்க. சிலர்லாம் நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், அந்த வீடு வாங்கலான்னு இருக்கேன், எல்லாமே கொடுத்து அக்ரிமெண்ட்லாம் போட்டாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சிலர்கிட்ட சொன்ன உடனேயே அந்த அக்ரிமெண்ட்டு கேன்சல் ஆகும். ஏதாவது ஒரு வகையில் கேன்சல் ஆகிடும். அந்த வீட்டை வாங்க முடியாமல் போயிடும். அதனால தான் சிலர்லாம் வீடு வாங்கிறதா இருந்தாலும், வண்டி வாகனம் வாங்கிறதா இருந்தாலும், அல்லது ஒரு முக்கியமான வேலை ஏதாவது முடிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கூட நாம் அது முடியறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது. அது முடிஞ்ச பிறகு சொல்கிறது தான் நமக்கு வெற்றியை கொடுக்கும். அப்போ 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் சரியில்லாமல் இருந்தான்னு வைங்களேன், நாம் கொஞ்சம் ரகசியத்தை ரகசியமாகவே வச்சுக்கணும். நாம் அது சொல்லுவாங்க இல்லைங்களா, அவர் கொஞ்சம் ஓட்ட வாங்கிங்க, அவர் கொஞ்சம் உளறி கொட்டிடுவாருங்க. பார்த்துட்டு இருக்கோங்க வீடு, ஆனால் இன்னும் முடிஞ்ச பாடில்லை, ஆனால் அவர் முடிஞ்ச மாதிரி சொல்லுவாருங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் பூசி மெழுகி பேசுவாங்க. பொதுவாக 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, அல்லது 5ஆம் இடத்துக்குரிய கிரகத்தோடு சம்மந்தப்படக்கூடாது. நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா 2ஆம் இடத்துக்குரிய கிரகமாக சுக்கிரன் வராரு. அவர் 5ஆம் இடத்துல போய் அதாவது சிம்மத்தில் உட்காரக்கூடாது, அல்லது சிம்ம வீடாகிய சூரியனோட சேரக்கூடாது, அல்லது 6ஆம் இடத்துல போய் நீசமாகி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் பலவீனம் அடைஞ்சால் உடனே நாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஒரு காரியம் முடிகிற வரைக்கும் அதை நம்ம யார்கிட்டையும் சொல்லிக்காமல் அமைதியாக இருந்துட்டு அது முடிஞ்ச பிறகு அப்புறம் நாம் எல்லார்ட்டையுமே நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். இது மாதிரி ஆச்சுங்க, எல்லாமே நல்ல விதத்தில் நடந்திருக்குது, அதான் அந்த நல்ல விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லலான்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். அதனால் 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் சரியில்லை, அதான் வக்கரமாகி இருக்குது, அஸ்தங்கமாகி இருக்குது, பகை வீட்டில் இருக்குது, பகை கிரகத்தோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்குது, இந்த மாதிரிலாம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அவசரப்பட்டு சிலதெல்லாம் வெளியில் சொல்லிக்காதீங்க. சொல்லிக்காமல் அமைதியாகவே இருந்துட்டுருக்கிறதாங்க நல்லது. 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் 5ஆம் இடத்துல இருந்தாலும் அவங்கக்கிட்ட ரகசியம் தங்காது. அதே மாதிரி 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் 9ஆவது வீட்டில் போய் உட்கார்ந்துருந்தாலும் அவங்கக்கிட்டேயும் ரகசியங்கள் எதுவுமே தங்காதுங்க. அதே போல் நந்தி வாக்கியம், கார்க்கேயர் நாடி, அந்த மாதிரி பழைய ஜோதிட நூல்கள்லாம் இது மாதிரியான அரிதான விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால சிலர்லாம் ரகசியங்களை காப்பாற்றினாதான்
காரியங்கள் நடக்கும். அப்படி இல்லைன்னா வாய் திறந்து அதை சொல்லிட்டோம்னா அது வந்து நடக்காமலேயே போய்விடுங்க. அதனால் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். லா போட்டிருக்கோம், சிலதெல்லாம் ராசி கட்டத்தில் லா போட்டு கோடு வச்சுருப்பாங்க. அந்த லகுனத்துக்கு அடுத்த வீடு தான் வந்து 2வது வீடு. அந்த 2வது வீட்டு கிரகம் நல்லா இருந்ததுன்னா மட்டுமே சில விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கணும். இல்லைன்னா வேலை முடிகிற வரைக்கும் அந்த வேலையை பற்றி பேசாமல் இருந்தால் தான் அந்த வேலை முடியும். இல்லைன்னா அந்த வேலை முடியாமலேயே போய்விடுங்க. அதனால் ஜோதிடம்ங்கிறது வந்து எப்போ அதிர்ஷ்டம் வருது, எப்போ கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லி கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் நாம் எப்படி வாழணும், எப்படி பேசணுங்கிறதெல்லாம் அது சொல்லி கொடுத்துருக்கு. இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்குதுங்க. அடுத்தடுத்து பார்ப்போங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மரியாதையையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.